கைஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம இந்த குப்பநத்தம் டேமை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த டேமோட ஸ்டார்டிங் வந்து அந்த கேட்லேருந்து வந்துடும். இதோட எண்டிங் பாயிண்ட் வந்து அங்கே இருக்குது, பார்த்தீங்களா? அங்கே இருக்குது. இதுதாங்க குப்பநத்தம் டேம். இந்த டேம் வந்து தண்ணிகள் அதிகமாக இருக்கும்போது பயங்கரமாக கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு கிட்ட தண்ணி இருக்குமா. அப்போ வந்து இருந்தால் பயங்கரமாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து அவ்வளோ இல்லைப்பா அப்படின்னாங்க. பரவாயில்ல, நாங்கள் வந்துவிட்டோம், இந்த டேமை வந்து அப்படியே பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கு மாதிரி செட்டப் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பசுமையாக மாடு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பொம்மைகளும் வச்சுருக்காங்க. ஒரு பார்க்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா பார்த்தா அந்த டேம் இது எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ லென்த்துக்கு இந்த டேமோடைய இந்த லேக் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. தூரத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே நம்ம இப்போ போக முடியாது, ஏன்னா அதுக்கு நம்ம டைமும் இல்லை. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே மீன்லாம் பிடிக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொக்குங்கெல்லாம் அழகாக உட்காந்துட்டுருக்கு. அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு எப்படியாச்சும் நம்மளால் போக முடியுதான்னு பார்க்கலாம் கைஸ். அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே வேறு ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல பிளேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துடுவோம். பார்க்கலாம் ஏதாச்சும் பெட்டராக இருக்கா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக ஓனாக பைக் எடுத்துகிட்டோ இல்லை காரு எடுத்துகிட்டோ வந்துடுங்க. பஸ்ஸில் வந்து அதிகமாக வராதிங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு கொஞ்சம் இங்கே டைமு கீப்பப் பண்ணி டைமுக்கு போகிறதுனால நம்ம ஒரு பஸ்ஸை விட்டுட்டா இன்னொரு பஸ்ஸு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இப்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தேன் இல்லையா, அங்கேருந்து 10 மணிக்கு பஸ்ஸாக. நாங்கள் 10 மணிக்கு கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்னோம். ஆனால் 10 மணிக்கு வரவே இல்லை. 10 மணிக்கு வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போனோம். அப்புறம் பார்த்தா சாப்பிட்டுன்னு இருக்கோம், 10:30க்கெலாம் பஸ்ஸு போயிடுச்சு. இப்போ அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 12:30க்கு வருமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குப்பாங்க. அங்கே போவோம். கீழே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் போல், கொஞ்சம் நிழலாக இருக்குது. இப்போ வந்து பயங்கர வெயில் அடிக்குது, ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நிழலாக கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறா போல் இருக்குது. அந்த டேம்லாம் அங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டேம் ஓப்பன் பண்ணக்கூடிய மிஷின் போல். இதை ஏற்றி தான் இந்த டேமை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போலப்பா. எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் போது இங்கே வந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். இன்னும் அங்கெல்லாம் பிளேஸ் நல்லா இருக்குது. இங்கேயும் இந்த ஆடு மாடுலாம் இங்கேயும் மேய்க்கிறாங்க. கைஸ், இப்போ இந்த டேமை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இதை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தடுப்பு வச்சு இந்த ரோப்பை வந்து இழுத்தாங்கன்னா இந்த டேம் ஓப்பன் ஆகும் போல். தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். என்னாண்ட பாருங்களேன், தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. தண்ணி அங்கே மீன் செத்து போய் கிடக்கா. அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். டேம்லேருந்து இந்த தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறாங்க. அது எப்படி இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க.
மேலே அந்த டேமில் தண்ணி திறக்கும் போது அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னாங்க. ஒன்றா கீழே போய் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ நம்ம கீழே போய் அங்கேருந்து ஒன்றா வீடியோ எடுக்கலாம். எனக்கு கண்டிப்பாக எனக்கு அது தெரியாது. அது நம்ம இங்கேருந்து எடுப்போம் வீடியோ. ஸோ இதுதான் கைஸ் அந்த கீழே இருந்த பார்க்கு. ஸோ இங்கே தான் அந்த பொம்மைகள்லாம் வச்சு சூப்பராக ஒரு அட்ராக்ஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மேலே இருந்தேன் இல்லையா, ஸோ மேலே வந்து வீடியோ எடுத்துருந்தேன். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பசங்க வந்து வீடியோலாம் இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்ன எதுக்குலாம் இல்லை, வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, சரி எடுக்கலை. ஸோ உங்களுக்கும் என்னென்னா, நீங்களும் இந்த இடத்துக்குனா போய் வ்ளாக் பண்ணும் போது அங்கே வந்து வ்ளாக் பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கின்னு ஸோ வீடியோ எடுக்காத வரது நல்லது. நீங்கள் வந்து திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அப்புறம் வேறு மாதிரி போகும் அது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டீசெண்டாக அங்கேருந்து வந்துடுங்க. அதுதான் இந்த விஷயத்துக்கு கரெக்டு. ஸோ இந்த விலாகை இப்போ முடிக்கிறேன். ஏன்னா நான் வந்து 2 நாள் ஒரு நாள் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ கைஸ், பை.